வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஆர்ஆர்பி குரூப் டி ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதில் டோட்டலாக 21,997 வேகன்சிஸ் இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட 22,000 வேகன்சிஸ் இருக்குது. ஓகே, இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு 10th இல்லைனா ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடிய மேல் ஃபீமேல் பிடபிள்யூ கேண்டிடேட் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இதில் தமிழ்லையுமே நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதிக்கலாம். நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டாக இருந்தாலுமே கண்டிப்பாக நீங்கள் வந்து தமிழ்லேயே எக்ஸாம் எழுதிக்கலாம். இந்த வீடியோவில் இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றின A to Z இன்ஃபர்மேஷன், அதாவது இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, சிலபஸ் என்ன, அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான 120 டே டைம் டேபிள் ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, 31 ஜனவரியிலேருந்து மார்ச் 2ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறப்ப எதுவும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்ஷன் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். அது வந்து மார்ச் 5ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறப்போ எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணணும். 250 ரூபா பே பண்ணால் தான் கரெக்ஷன் பண்ண முடியும். அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறப்பவே தெளிவாக கரெக்டாக அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணுற வீடியோ நான் கொடுக்குறேன். அதில் வந்து நான் எல்லா டீட்டெயிலுமே தெளிவாக சொல்லிடுவேன். நீங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் இதுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் பே 18,000. பட் இன்ஹேண்ட் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35,000க்கு மேலேயே இருக்கும். ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் அடுத்ததாக மற்ற டீட்டெயில் எல்லாமே நம்ம உள்ளே பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் 14 விதமான போஸ்ட் இருக்குது. இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன்லேயே 14 விதமான போஸ்ட் இருக்குது. இதில் எந்தெந்த போஸ்ட்டுக்கெலாம் நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகே, மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்குது. அடுத்ததாக பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு ஒரு சில போஸ்ட் தான் எலிஜிபிளாக இருக்கும். அதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் எந்தெந்த போஸ்ட்டுக்கெலாம் எலிஜிபிள் அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரே அப்ளிகேஷனில் நீங்கள் எல்லா போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணலாம். நீங்கள் 14 போஸ்ட்டுக்கும் எலிஜிபிளாக இருக்கீங்க, நீங்கள் அப்ளை பண்ணுற ஜோனில் 14 போஸ்ட்டுக்கும் வேகன்சி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு அப்ளிகேஷன்லேயே ஒரே வாட்டி அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணி அப்ளை பண்ணலாம். பட் நீங்கள் அதில் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஓகே, உங்களுக்கு இந்த போஸ்ட் ஃபஸ்ட்டு வேணும், அது கிடைக்கலன்னா எனக்கு இது வேணும், அது கிடைக்கலன்னா எனக்கு இது வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஓகே, அப்படி கொடுத்தாதான் உங்களுக்கு பிடிச்ச போஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இதில் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான ஜாப் ப்ரொஃபைல் இருக்கும். ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து நைட் டியூட்டி இருக்கும், ஃபீல்டு ஒர்க்கு அதிகமாக இருக்கும், ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு அது சூட்டபிள் இல்லாமல் இருக்கும், எக்ஸாம் படிக்கணும்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க வேறு எக்ஸாமுக்கு, அதுக்கு டைமே கிடைக்காத மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒரு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. ஓகே, ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பிளேலிஸ்ட்டை பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் நான் கொடுத்துருக்கேன். இதில் ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே தனித்தனியாக வந்து நான் ஒவ்வொரு வீடியோ கொடுத்துருப்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அசிஸ்டன்ட் எஸ்என்டி இதுக்கான ஜாப் ப்ரொஃபைலுக்கு தனியாக கொடுத்துருப்பேன். ஓகே, ஒவ்வொன்று கிட்டத்தட்ட 10லேருந்து 15 நிமிஷம் ஒவ்வொரு வீடியோவும் இருக்கும். அதில் அந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கான டியூட்டிஸ் என்னென்ன இருக்கும், அதில் வந்து எங்கே போஸ்டிங் போடுவாங்க, அதில் வந்து உங்களுக்கு நைட் டியூட்டி இருக்குதா இல்லையா, அதில் வேறு எக்ஸாம் படிக்கிறது டைம் கிடைக்குமா கிடைக்காதா, ப்ரொமோஷன் எப்படி இருக்கும், சேலரி எவ்வளோ இருக்கும், அலோவன்ஸ் எவ்வளோ இருக்கும், அதில் இருக்கக்கூடிய நிறை குறைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி தெளிவாக ஒவ்வொரு வீடியோலையுமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதை ஃபுல்லாக பாருங்கள். கடைசியில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எண்டில் ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். அதில் மொத்தமாக கம்பைல் பண்ணி நீங்கள் எப்படி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம், யார் யார் எப்படி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு வீடியோவும் கொடுத்துருப்பேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னால் இந்த பிளேலிஸ்ட்டை ஃபுல்லாக பார்த்துருங்க. இது உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ சென்னை ஜோனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 விதமான போஸ்ட் இருக்குது. ஓகே, ஸோ அதில் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்க நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நீங்கள் எந்த ஜோனில் வேணாலும் அப்ளை பண்ணலாம். பட் ஏதாச்சும் ஒரு ஜோனில் ஒரே ஒரு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணணும். ஓகே, நான் சென்னை ஜோன்லையும் அப்ளை பண்ணுறேன், மும்பைலையும் அப்ளை பண்ணுறேன்ட்டு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரெண்டையுமே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ ஏதாச்சும் ஒரு ஜோனில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். ஸோ உங்களுக்கு தமிழ்நாட்டில் போஸ்டிங் வேணும் அப்படின்னா நீங்கள் சென்னை ஜோனில் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, செகந்திராபாத்தும் இருக்குது, இதில் நீங்கள் பண்ணனாலும் பண்ணலாம். பட் இதில் தமிழ்நாட்டில் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்காது. ஓகே, இப்போ ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒரு ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஏஜ்னு பார்க்குறத விட டேட் ஆஃப் பர்த்தை பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, நீங்கள் யூஆர் இல்லைனா இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா 2/1/1993க்கு அப்புறம் பிறந்தவராக இருக்கணும். ஓபிசி நான் கிரிமிலேயரில் வர்றீங்கன்னா 2/1/1990க்கு அப்புறம் பிறந்தவராக இருக்கணும். எஸ்சி எஸ்டினா 2/1/1988க்கு அப்புறம் பிறந்தவங்களாக இருக்கணும். நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் 1/1/2008க்கு முன்னால் பிறந்தவங்களாக இருக்கணும். இதுக்கப்புறம் பிறந்தவங்க எந்த கேட்டகரியில் இருந்தாலும் எலிஜிபிள் கிடையாது. ஸோ கிளியராக இருக்கும் நம்புறேன். நான் என்ன சொன்னேன் அப்படிங்க திரும்ப ஒரு வாட்டி கூட பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாமே கிளியராக இருக்கும் நம்புறேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஓபிசி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ தமிழ்நாட்டில் இருந்தீங்க, டிஎன்பிஎஸ்சி அந்த மாதிரி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பிசி, எம்பிசி, டிஎன்சி அந்த மாதிரி நிறைய கேட்டகரிக்குள்ளே வருவீங்க. அது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகிறப்போ ஓபிசி அப்படிங்கக்கூடிய ஒரே கேட்டகரிக்குள்ளே வந்துடும். ஓகே, நீங்கள் ஜென்ரல் எஸ்சி எஸ்டி தவிர்த்து வேற ஒரு கேஸ்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஓபிசிக்குள்ளே தான் வருவீங்க. ஸோ ஓபிசி சர்டிஃபிகேட் நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஓகே, அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாலே வாங்கிக்கோங்க. ஸோ அடுத்ததாக இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, மெடிக்கல் ஸ்டாண்டர்டில் இப்போ B1 அடுத்ததாக A2 A3 அடுத்து C1 அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்குமே வந்து ஒன்று ஒன்றா கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th முடிச்சவங்க, இல்லைனா ஐடிஎம் முடிச்சவங்க, இல்லைனா அப்ரண்டிஸ்ஷிப் இந்த ரயில்வேல ஆக்ட் அப்ரண்டிஸ்ஷிப் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ அந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு அந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுற வீடியோ போடுறப்போ இதை பற்றி நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு மினிமம் ஸ்டாண்டர்ட் என்ன, மினிமம் இவ்வளோ இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ டிஸ்டன்ஸ் விஷன் நீங்கள் கண்ணாடி போடாமல் இருக்கிறப்போ இல்லைனா கண்ணாடி போட்டிருக்கிறப்போ கூட 6/12 இல்லைனா 6/18. ஓகே. ஒரு கண்ணில் 6/12, இன்னொரு கண்ணில் 6/18 இருக்கணும். ஓகே. வித் ஆர் வித்தவுட் கிளாஸஸ் தான். நீங்கள் கண்ணாடி போட்டிருக்கிறப்போ கூட ஒரு கண்ணில் 6/12, இன்னொரு கண்ணில் வந்து 6/18 இருந்தால் போதுமானது. இது வந்து டிஸ்டன்ஸ் விஷன். நியர் விஷனும் அதே தான். கண்ணாடி போட்டிருக்கிறப்போ 0.6 இருந்தால் போதுமானது. ஓகே. இந்த ஸ்டாண்டர்ட் இருக்கிறவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். மற்ற ஸ்டாண்டர்ட் பற்றி நம்ம அப்ளை பண்ணுற வீடியோவில் பார்க்கலாம். அதில் நான் தெளிவாக சொல்கிறேன். ஓகே. அடுத்து இதிலே பைனாகுலர் விஷன் அதுக்கப்புறம் மிசோபிக் விஷன் அந்த மாதிரிலாம் ஒரு சில விஷன் இருக்குது. அது என்னென்னு அப்படிங்கிறத நான் வந்து அப்ளை பண்ணுற வீடியோ போடுறப்போ சொல்கிறேன். ஓகே. அடுத்து டிசேபிலிட்டி, அதாவது நீங்கள் வந்து பிடபிள்யூ கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிசேபிலிட்டிக்கு வந்து ஷார்ட் ஃபார்ம் இருக்குது. ஓகே. இப்போ விஷுவலி இம்பேர்ட் அப்படின்னா விஐ, பினா பிளைண்ட், ஓகே, ஹச்னா ஹார்ட் ஆஃப் ஹியரிங். ஸோ அந்த மாதிரி உங்களோட டிசேபிலிட்டியை ஷார்ட்டாக எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அதை வச்சுட்டு நீங்கள் எந்தெந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத இதில் பார்த்துக்கலாம். இப்போ விஐக்கு வந்து இந்த போஸ்ட்டுக்கு நாட் எலிஜிபிள், இதில் எல்வியில் இருக்கவங்க எலிஜிபிள், டிஹெச்ஹெச் எலிஜிபிள், மற்ற கேட்டகரியில் யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இதையுமே நான் அப்ளை பண்ணுற வீடியோ போடுறப்போ தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் இருக்கும். அந்த எக்ஸாமில் நீங்கள் எடுக்கிற மார்க்கை வச்சு அவங்களோட ஃபைனல் செலெக்ஷனும் இருக்கும். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. அந்த கட் ஆஃப் கிளியர் பண்ணுறவங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். ஓகே. ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணால் போதும், அதுக்கு மார்க்லாம் கிடையாது. ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் குவாலிஃபை ஆகிறவங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமும் இருக்கும். ஓகே. மெடிக்கல் எக்ஸாமில் மெயினாக வந்து அந்த விஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் வந்து செக் பண்ணுவாங்க. ஓகே. ஏன்னா பிடபிள்யூ கேண்டிடேட் எலிஜிபிள் அப்படின்னால இதில் போலீஸ் ஆர்மியில் இருக்கிற மாதிரிலாம் மெடிக்கல் டெஸ்ட் இருக்காது. ஸோ அடுத்ததாக இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா, மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. 100 கொஷின் கேட்பாங்க. 100 கொஷினுமே வந்து உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ், மலையாளம் அந்த மாதிரி எந்த லாங்குவேஜில் வேணாலும் இருக்கும். நீங்கள் வந்து எந்த லாங்குவேஜ் வேணும்னு கேட்டு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த லாங்குவேஜில் இருக்கும். ஓகே. ஸோ இதில் ஒரு கொஷினுக்கு கரெக்டாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 1 மார்க்கு, தப்பாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 1/3, அதாவது 0.33 மார்க் வந்து மைனஸ் ஆகும். ஓகே. ஸோ இதில் வந்து சயின்ஸில் 25 கொஷின், மேத்ஸில் 25 கொஷின், ரீசனிங்கில் 30 கொஷின், ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் 20 கொஷின். ஸோ இதில் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ் அதிகமாக இருக்கும். சயின்ஸுக்கான வெயிட்டேஜ் அதிகம். சயின்ஸுக்கு தனியாக 25 கொஷின் கேட்குறாங்க. இது வந்து ரொம்பவே, அதாவது வெறுமனே மேலோட்டமாக இருக்காது. ஓகே. டீப்பாக கேட்பாங்க. நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருக்கணும். ப்ராப்ளமேட்டிக் கொஷின்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகே. ஸோ இதுக்குன்னு நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக படிக்கணும். பர்டிகுலராக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிலாம் வந்து ரொம்பவே நல்லா படிக்கணும். ஓகே. ஸோ அது நம்ம கோர்ஸில் தெளிவாக டீச் பண்ணியிருக்கோம். இந்த ரயில்வே எக்ஸாமை டார்கெட் பண்ணி தான் டீச் பண்ணியிருக்கோம். இன்க்ளூடிங் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸோட சேர்த்து தான் டீச் பண்ணியிருப்போம். கண்டிப்பாக அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் 25 எடுக்க முடியும். ஓகே. மேத்ஸுமே ரொம்ப கஷ்டமாலாம் கேட்க மாட்டாங்க, சிம்பிளாக தான் கேட்பாங்க. ஸோ அதுலேயே நீங்கள் 25 எடுக்க முடியும். ரீசனிங்லேயுமே 30க்கு 30 எடுக்க முடியும். ஜிகேல வேணால் கொஞ்சம் மார்க் கம்மியாகலாம். ஓகே. ஸோ 90க்கு மேலே எடுக்கிறது பாசிபிள். நீங்கள் இப்போ படிக்க ஆரம்பித்தா கூட 90க்கு மேலே எடுக்கிறது பாசிபிள். அதுக்கான டைம் டேபிளும் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன். ஓகே. சிலபஸ் இவங்க கிளியராக கொடுத்துட்டாங்க. மேத்ஸில் என்னென்ன டாபிக் வரும் அப்படின்ட்டு, அரித்மெட்டிக், அட்வான்ஸ் மேத்ஸ் எல்லாமே உண்டு. ஓகே. அதாவது பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அந்த மாதிரி டாப்பிக்கும் உண்டு. அல்ஜிப்ரா, ஜாமெட்ரி, ட்ரிகனாமெட்ரி எல்லா டாப்பிக்குமே உண்டு. ஓகே. அடுத்து ரீசனிங்கில் கூட ஒரு சில டாபிக் மேத்ஸில் கொடுத்துருப்பாங்க. இந்த கேலண்டர், கிளாக்கு அதெல்லாம் அங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா இன்டர்பிரேஷன் அப்படிங்கிறது வந்து மேத்ஸில் உள்ளது. அதை ரீசனிங்கில் கொடுத்துருக்காங்க. எப்படி பார்த்தாலும் மேத்ஸ், ரீசனிங்கில் என்னென்ன டாபிக் படிக்கணுமோ எல்லாமே நம்ம கோர்ஸில் தெளிவாக கொடுத்துருப்போம். நீங்கள் அதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதுமானது. ஓகே. ஸோ அடுத்து சயின்ஸுக்கு நான் சொன்ன மாதிரி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அடுத்து பயாலஜிலேருந்து 10th ஸ்டாண்டர்ட் லெவல் தான் கொடுத்துருப்பாங்க. பட் 10th ஸ்டாண்டர்ட் லெவல்லே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருக்கணும். ஓகே. நான் சொன்ன மாதிரி ப்ராப்ளமேட்டிக் கொஷின்ஸ் எல்லாமே வந்து அதிகமாக கேட்பாங்க. ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி கொஷின்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் அதிகமாக கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்ட்ராட்டஜிக்கே கொஷின்ஸாக இருக்கும். ஹிஸ்ட்ரி, பாலிட்டிலாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இதுக்கான கிளாஸஸ் நம்மளுடைய ஆல் இன் ஒன் கோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டியது நம்மளுடைய ஆல் இன் ஒன் கோர்ஸில் தான். ஸோ கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸில் மொத்தமாக 3000க்கு அதிகமான வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. வீடியோஸ் அண்ட் பிடிஎஃப் கொடுத்துருக்கோம். ஏன்னா அதில் வந்து 35க்கும் அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் அவைலபிளாக இருக்குது. ஓகே. எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமும் வந்துடும். ஆர்ஆர்பியில் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமும் வந்துடும். ஆர்ஆர்பி, என்டிபிசி, இந்த குரூப் டி, டெக்னீஷியன்,
ஆர்பிஎஃப்பும் வந்துடும். எஸ்எஸ்சியில் சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், கான்ஸ்டபிள், ஜிடி, ஸ்டெனோகிராஃபர் எல்லாமே வந்துடும். அக்னிவீர், ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் 3மே வரும். அடுத்ததாக வந்து கோஸ்ட் கார்டு வரும். சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் வரும். இந்த மாதிரி மொத்தமாக 35க்கு அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் இந்த ஒரே கோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. அதனால தான் 3000க்கு அதிகமான வீடியோஸ் அண்ட் பிடிஎஃப் கொடுத்துருக்கோம். ஓகே, 1000க்கும் அதிகமான ப்ராக்டிஸ் டெஸ்ட், டாபிக் வைஸ் ப்ராக்டிஸ் டெஸ்ட் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் இந்த கோர்ஸில் படித்தவங்க எஸ்எஸ்சி, ரயில்வே இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்லையுமே சேர்த்து 2000க்கு மேலே செலெக்ஷன் ஆயிருக்காங்க. செலெக்ஷன் ஆனதுக்கான ப்ரூஃப் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த யூடியூப் சேனல்லே போஸ்ட் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் இருக்கும், அதில் போய் பாருங்கள். ஓகே, அடுத்து எல்லா கிளாஸுமே தமிழில் தான் டீச் பண்ணியிருப்போம். தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே உள்ள பிபிடி இருக்கும். ஓகே, ஸோ அடுத்ததாக எல்லா கிளாஸுமே பேசிக்ல இருந்து தான் டீச் பண்ணியிருப்போம். உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு பிகினர் இப்போ தான் ஒரு எக்ஸாம் படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக புரியும். அந்த மாதிரி தான் டீச் பண்ணியிருப்போம். பேசிக்லேருந்து எக்ஸாமில் எந்த லெவலில் கேட்பாங்களோ அந்த லெவலுக்கு டீச் பண்ணியிருப்போம். கோர்ஸுக்கான ஃபீஸ் 1499. ஒன் டைம் பே பண்ணிங்க அப்படின்னா 3 வருஷம் இதுக்கு வந்து வேலிடிட்டி உண்டு. ஓகே, இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் கோர்ஸில் போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டேரெக்டாக சந்துரு மேத்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே ஸ்டோரில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம ஆப் வரும். அதை டவுன்லோட் பண்ணிட்டு லாகின் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். ஓகே, இப்போ ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அதில் நீங்கள் எந்த ஃபோல்டரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நிறையா ஃபோல்டர் இருக்கும். ஸோ அதில் ரயில்வே எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கள். கரண்ட் அஃபேர்ஸுக்கு தனியாக வெளியில் ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஓகே, டெஸ்ட்டுக்கு தனியாக ஒரு வெளியில் ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஓகே, அதே மாதிரி எஸ்எஸ்சி எக்ஸாம், டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு, அக்னிவீருக்குன்னு தனித்தனி ஃபோல்டர் இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் ரயில்வே எக்ஸாம் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் ஆர்ஆர்பி குரூப் டி அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்கள். அது உள்ளேயுமே எல்லா போஸ்ட்டுக்குமே இருக்கும். ஓகே, ஸோ அதில் குரூப் டி அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா குரூப் டிக்கான டைம் டேபிள் கொடுத்துருப்பேன். நீங்கள் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு டெய்லி எந்த மாதிரி ஷெடியூல் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கக்கூடிய டைம் டேபிள் கொடுத்துருப்பேன். அடுத்து தனித்தனியாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே வந்து ஃபோல்டருக்குள்ளே வீடியோஸ் இருக்கும். ஓகே, நீங்கள் இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு சில ரிவ்யூ கொடுத்துருக்கேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சிலர் பர்டிகுலராக சயின்ஸுக்கு கொடுத்துருந்த ரிவ்யூ கொடுத்துருக்கேன். ஓகே, ஏன்னா மெயினாக சயின்ஸ் தான் நிறைய பேர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. சயின்ஸ் கிளியராக இருக்கும். மேத்ஸ் ஆல்ரெடி நம்மக்கிட்ட கிளியராக தான் இருக்குது. ஓகே, ரீசனிங் மேத்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி கிளியராக தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி, பாலிட்டிலாம் சொல்லவே வேண்டாம். பிரதீப் சார் வந்து சூப்பராக டீச் பண்ணியிருப்பார். ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். இன்க்ளூடிங் கரண்ட் அஃபேர்ஸும் இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சப்ஜெக்ட் டெஸ்ட்டும் இருக்கும். ஓகே, ஸோ அதனால் உங்களுக்கு இந்த ஒரு சோர்ஸ் போதுமானது. இதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல் டெஸ்ட் போடுறதுக்கு மட்டும் டெஸ்ட் புக்னு ஒரு ஆப் இருக்குது. அதில் நீங்கள் டெஸ்ட் சீரிஸ் மட்டும் வாங்கிக்கோங்க. ஓகே, சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு A to Z எல்லாமே நம்ம கோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருந்த அந்த ஃபீட்பேக் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கேன், அவ்வளோ நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2-3 கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு முன்னால் கட் ஆஃப் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 2018 எக்ஸாமோட கட் ஆஃப் வந்து நம்ம இப்போ பார்த்தோம்னா அது கரெக்டாக இருக்காது. பட் இப்போ நீங்கள் வந்து செலெக்ஷன் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இவ்வளோ மார்க்குக்கு மேலே எடுக்கணும். ஓகே, நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் 90க்கு மேலே டார்கெட் பண்ணுங்கள், கண்டிப்பாக செலெக்ஷன் ஆக முடியும். ஸோ அடுத்ததாக இதில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரன்னிங் உண்டு. ஓகே, அதாவது ஃபிசிக்கல் டெஸ்ட் உண்டு. அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து 35 கிலோ வெயிட்டை தூக்கிக்கிட்டு 100 மீட்டர் ஓடுற மாதிரி இருக்கும். அதுக்கு 2 நிமிஷம் வந்து டைம் கொடுப்பாங்க. ஓகே, அந்த வெயிட்டை நீங்கள் கீழே போட்டுறக்கூடாது. ஓகே, ஒரே ஒரு சான்ஸ் தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 1000 மீட்டர் ரன்னிங் இருக்கும். 4 நிமிஷம் 15 செகண்டுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும். இது நீங்கள் வந்து பாஸ் பண்ணால் போதுமானது மேல் கேண்டிடேட்டுக்கு. ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து 20 கிலோ வெயிட்டு, அதே 100 மீட்டர் தான், அதே 2 நிமிஷம் தான் டைம் கொடுப்பாங்க. ஓகே, அதே மாதிரி அவங்களுக்கும் 1000 மீட்டர் ரன்னிங், பட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் 40 செகண்டுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும். இதில் நீங்கள் வந்து பிடபிள்யூ கேண்டிடேட், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரயில்வே ஆக்ட் அப்ரண்டிஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் வந்து எக்ஸம்ஷன் உண்டு. ஓகேவா, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து எஸ்சி, எஸ்டி இல்லைனா ஃபீமேல் கேண்டிடேட், பிடபிள்யூ கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 250 ரூபா பே பண்ணணும். அந்த 250 ரூபாயுமே நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு வந்து கொஞ்ச நாளில் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. மொத்தமாக ரீஃபண்ட் வந்துடும். மற்ற கேட்டகரியில் இருக்கவங்க யூஆர், ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இருக்கக்கூடிய மேல் கேண்டிடேட் மட்டும் 500 ரூபா பே பண்ணணும். அதுலேயும் 400 ரூபா வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் 90க்கு மேலே டார்கெட் வைங்க. மேத்ஸில் 25க்கு 25, ரீசனிங்கில் 30க்கு 30. ஓகே, ஜென்ரல் அவேர்னஸில் ஒரு 15, சயின்ஸ்லேயுமே ஃபுல் மார்க் எடுக்கலாம். பட் அதுலேயுமே கொஞ்சம் கம்மியாக தான் சொல்லியிருக்கேன். ஓகே, இதுலேயே ஃபுல் மார்க் எடுக்கிறது பாசிபிள் தான். கண்டிப்பாக நம்ம கொடுக்குற அந்த கண்டென்ட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா அது 100% பாசிபிள் தான். ஓகே, ஸோ 90க்கு மேலே நீங்கள் வந்து டார்கெட் வைங்க. கண்டிப்பாக வேகன்சி இன்னும் இன்க்ரீஸ் ஆகுதோ இல்லையோ, இந்த வேகன்சியை உங்களால் வந்து கண்டிப்பாக போஸ்டிங் வாங்க முடியும் நீங்கள் எந்த ஜோனில் அப்ளை பண்ணாலும். ஓகே, ஸோ இப்போ டைம் டேபிளில் டெய்லி உங்களுக்கு எவ்வளோ நேரம் படிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். டெய்லி ரீசனிங் 1 மணி நேரம், மேத்ஸ் 1 மணி நேரம், ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து டெய்லி 1 மணி நேரம், சயின்ஸ் 1 மணி நேரம், கரண்ட் அஃபேர்ஸ் 1 மணி நேரம். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 5லேருந்து 6 மணி நேரம் நீங்கள் வந்து படிக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் நோட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணணும். இந்த மாதிரி அதுக்கும் நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். எக்ஸாம் கண்டிப்பாக ஒரு 4 மாதம் 5 மாதத்துக்கு அப்புறம் தான் வைப்பாங்க. நான் 120 டே
டைம் டேபிள் தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னால கண்டிப்பாக நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணாலும், நீங்கள் ஒரு ஃப்ரெஷர், இது வரைக்கும் எதுவுமே தெரியாது அப்படின்னா கூட இப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் எக்ஸாம் கிளியர் பண்ணி நீங்கள் போஸ்டிங் வாங்க முடியும். ஓகே, பட் அதுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஓகே, டெய்லி 6 மணி நேரம் 8 மணி நேரம் வந்து நீங்கள் கண்டினியூஸாக படிக்கணும், ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட படிக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸுமே நம்ம கோர்ஸில் கொடுத்துருக்கோம். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து தமிழ் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே பிடிஎஃப் இருக்கும். அதில் தமிழில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். கரண்ட் அஃபேர்ஸ் கூடயே நிறையா உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறனால அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வீடியோவும் பார்த்துட்டு பிடிஎஃபை வந்து ரிவைஸ் பண்ணுங்கள். பிடிஎஃப் மட்டும் பார்த்தா போதுமான்னு கேட்காதீங்க, கண்டிப்பாக நீங்கள் வீடியோ பார்க்கணும். வீடியோ பார்த்தது உங்களுக்கு எல்லாமே மைண்டில் நிற்கும். ஓகே, மந்த்லி கரண்ட் அஃபேர் தான் கொடுத்துருப்போம். ஸோ எவ்வளோ நாள் கரண்ட் அஃபேர் படிக்கணும் அப்படின்னா, எக்ஸாம் எப்போ வருது அப்படிங்கிறது இப்போதைக்கு தெரியல. ஓகே, எக்ஸாம் எந்த மந்த் வருதோ அதுக்கு 1 மாதத்துக்கு முன்னால் வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. முடிஞ்சால் 2025 ஜனவரியிலேருந்து பாருங்கள். ஓகே, இல்லை அந்த அளவுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் 2025 ஜூலையில் இருந்தாச்சும் பாருங்கள். ஓகே, ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். டெய்லி ஒரு வீடியோ பார்த்துருங்க. நான் டைம் டேபிளில் கரண்ட் அஃபேர்ஸை இன்க்ளூட் பண்ணியிருக்க மாட்டேன். நீங்களா டெய்லி ஒரு வீடியோ சேர்த்து பார்த்துக்கணும். ஓகே, இப்போ டைம் டேபிள் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு ரயில்வே குரூப் டிக்கான ஃபோல்டர் எங்கே இருக்குதுன்னு சொன்னேன் கோர்ஸில். அந்த ஃபோல்டரில் உங்களுக்கு மேத்ஸுக்கு, ரீசனிங்க்கு, சயின்ஸுக்கு, ஜிகேக்கு வந்து தனித்தனியாக வந்து ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டரில் எந்தெந்த வீடியோவை நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து ஷெடியூல் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ டே 1ல் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ரீசனிங் ஃபோல்டரில் நம்பர் சீரிஸுங்கிற அந்த டாப்பிக்கில் ஒரு வீடியோ பார்க்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்கணும். மேத்ஸில் பர்சன்டேஜில் ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்கணும். சயின்ஸில் கெமிஸ்ட்ரியில் 2 வீடியோ பார்க்கணும். ஸ்டாட்டிக் ஜிகேல ஒரு வீடியோ பார்க்கணும். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் டெய்லி என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் இதில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாலே போதுமானது. 120 நாளும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். 120 நாளுக்கு அப்புறமும் டைம் இருக்கும். அந்த டைமில் நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜாகிரஃபியில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பார்த்துக்கோங்க. அதுக்கும் நம்ம கோர்ஸில் வீடியோஸ் இருக்குது. பட் அதுக்கான வெயிட்டேஜ் ரொம்ப கம்மி அப்படின்னால 120 நாள் டைம் டேபிளில் நான் அதை இன்க்ளூட் பண்ணலை. ஸ்ட்ராட்டஜிக்கு இன்னும் நிறையா கொடுப்போம், அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்ததாக வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம 2.0 சேனல் இருக்குது, சந்துருமாஸ் 2.0 சேனல் இருக்குது. அதில் ஆல்ரெடி என்டிபிசி மேத்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம வந்து குரூப் டி கொஸ்டின் எல்லாமே வந்து அந்த சேனலில் கொடுப்போம். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கோர்ஸ்லையுமே நிறையா வீடியோஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கு கொடுப்போம். ஓகே, ஸோ அடுத்து நீங்கள் டெஸ்ட் புக் ஆப்பில் மார்க் டெஸ்ட்டும் போடுங்க. ஸோ அது நீங்கள் ஒரு 80வது நாள்லேயே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ டெஸ்ட்டு போடாமல் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.